வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை மிகவும் உண்மையாகவும் எளிதானது. அதை நாம் சிக்கலாக ஆக்கிவிட்டோம். அந்த சிக்கலுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன இறுக்கம். ஆம் நேர்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மன அழுத்தம். மன அழுத்தம் என்றால் என்ன? மன அழுத்தத்தில் எத்தனை வகை உள்ளது? இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மாகுமாரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தொழில்துறையில் இருந்து கொண்டே இவர் ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றிக்கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். இன்றைய உலகில் நிறைய பேர் மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறார். அதாவது காலைல நம்ம ஏஞ்சதுலேருந்து ராத்திரி தூங்கும் வரை இந்த ஸ்ட்ரெஸ் என்னக்கூடிய ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு சமையல் செய்யும் போதும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு புறப்படணும்னாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், டிராஃபிக்கில் இருக்கும், சிக்னலில் வெயிட் பண்ணும்போது, வண்டி ஓட்டும் போதும் சரி, பின்னாடி உட்காந்துருந்தாலும் சரி, நேரத்தோட சாயந்தரம் வீட்டுக்கு சேரணும். இந்த மன அழுத்தம் என்றால் என்ன உங்களுடைய கண் பார்வையில்? நீங்கள் சொன்னது சரிதான். அதாவது இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இறுக்கமான சூழல்ல சுழன்று கொண்டிருக்கிறது. மனிதர்களும் ஏதோ ஒரு இறுக்கத்துடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வாழ்க்கையை பார்க்க போனா நெருப்போடு விளையாடுவது கண்டிப்பாக ஒருத்தர் இன்றைக்கு குறை கண்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை குறை சொல்றாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை குறை சொல்றாங்க, ஆசிரியர்கள் மாணவர்கள் குறை சொல்றாங்க, மாணவர்கள் ஆசிரியர்களை குறை சொல்றாங்க, அரசியல்வாதிகள் மக்களை குறை சொல்றாங்க, மக்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்றாங்க, கணவன் மனைவி கணவனை, இப்படி ஒருத்தர் நம்ம குறை கண்டு கொண்டே போறோம். செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. ஆமா, இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொன்ன பார்த்தா நீங்க சொன்னது அந்த மன அழுத்தம். இன்னொன்னு மன அழுத்தத்தை பற்றிய ஒரு உண்மையான அறிமுகம் இல்லாததும் ஒரு காரணம். அந்த வகையில மன அழுத்தம் என்றால் என்ன அப்படின்றதான் பார்க்க இருக்கின்றோம். மன அழுத்தம் என்பது ஒரு விதமான வலி அல்லது வேதனை. என்ன மாதிரின்னு சொன்னாக்க, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எனக்கு உணர்த்தத்துக்காக வந்த ஒரு தூதுவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தலைய வலிக்கிறது, அதுக்கு உடனே நம்ம என்ன சிந்திப்போம்? தலையில ஏதோ ஒரு கோளாறு இருக்குமோ, தலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ, அப்படி சிந்திக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன் எனக்கு தலை வலிக்குது? நான் உண்ட உணவு ஏதோ சரியில்லையா, அல்லது அது செரிமானம் ஆகலையா, இல்ல நான் இரவு முழுதும் தூக்கம் பத்தலையா, இல்ல என்னுடைய கண் பார்வை எதுவும் மங்கிட்டு போறதா, இப்படிதான் நம்ம சிந்திப்போம். அப்போ அந்த தலைவலி நமக்கு எதுக்கு வருது அப்படின்னாக்க, ஏதோ ஒரு காரணத்தை உணர்த்தத்துக்காக வருது. ஏதோ ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு உணர்த்தத்துக்காக வந்திருக்கு. அதே போலதான் இந்த மன அழுத்தமும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தத்துக்காக தான் வருது. ஆனா அது ஒரு மற்ற உடல் வலி போல இல்ல, இது மன ரீதியில வரக்கூடிய ஒரு வலி. சிஸ்டர், இப்போ மன அழுத்தம் என்றால் என்னன்னு சொன்னீங்க. இந்த மன அழுத்தத்துல எத்தனை வகைகள் உள்ளது? 3 வகைகள் இருக்கு. ஓகே. ஒன்றாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது சாதாரணமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். இது அன்றாட வாழ்க்கையில நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கும் இல்லையா? இந்த அன்றாட காரியங்களை செய்யும் பொழுது நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். அதாவது பொதுவா எல்லாருக்குமே, பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த குடும்பத்துல இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெண்களுக்கு ஏற்படும் இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ். அதாவது காலையில எழும்பணும், காலை உணவு தயாரிக்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும், அப்புறம் மார்க்கெட் போகணும், காய்கறிகள் வாங்கணும், அப்புறம் மத்தியானம் பிள்ளைகளை போயிட்டு பள்ளியில இருந்து கூட்டிட்டு வரணும், அப்புறம் இரவு உணவு சமைக்கணும். இந்த மாதிரி அன்றாட காரியங்களை செய்யும் போது அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல, ஆமா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். இது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துக்கு தான், ஒரு குறுகிய கால ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அப்போ காரியங்கள்லாம் முடிச்சிடுறாங்க இல்லையா? அப்போ இரவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க, கலகலன்னு பேசுவாங்க இல்லையா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் காண போயிடும். அப்போ அது பொதுவா அந்த காரியங்களை முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டு இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனா அது அப்புறம்
இரவு அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் அப்பாடான்னு relax பண்றாங்க, அதோட அது வந்துட்டு காணாம போயிடும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எபிசோடிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னாக்கா திடீர்னு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த சாதாரணமான ஸ்ட்ரெஸ், அது வந்து நான் கிளியர் பண்ணல அப்படின்னாக்க அது வந்து எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த எபிசோடிக் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொன்னாக்கா திடீர்னு வரக்கூடியது. ஆனா அது வந்து அந்த நேரத்துல நம்மளுடைய புத்தியானது என்னன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். என்ன செய்யணும் ஏது செய்யணும்ட்டு நமக்கு வந்து தெரியாது. இப்போ விதமான ஒரு ஷாக்னு சொல்லலாமா? ஆமா. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வேகமா போயிட்டு இருக்கோம், அவசரமா போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல என்னுடைய கார் வந்துட்டு பழுதாயிடுது. அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, புத்தி வந்துட்டு ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த நேரத்துல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்துடும், என்ன செய்யணும்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்புறம் அவங்க கார்லாம் பழுதெல்லாம் சரி பண்ணிட்டு போய் அட்டென்ட் பண்ணிடுறாங்களா, அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் காண போயிடும். அது மட்டும் இல்ல, சில நேரத்துல நிறைய வேலைகளை வந்துட்டு நம்ம அள்ளி போட்டுக்கொள்வோம். நம்மளால முடியும் அப்படின்ற அந்த இதுல வந்துட்டு எடுத்துக்கொள்வோம். ஆனா முடிக்க முடியாத ஒரு தருணத்துல இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வந்துடும். ஐயோ நம்ம எடுத்துக்கொண்டோம் ஆனா முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் அந்த வந்து நேரத்துல புத்தி ஓட மாட்டேங்குது. ஆமா, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தம்பிச்சு போயிடும். சில நேரத்துல திடீர்னு விருந்தாளிகள் வந்துடுறாங்க வீட்டுக்கு, எதிர்பாராம விருந்தாளிகள் வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சில நேரத்துல காய்கறிகள் இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு என்ன சமைக்க போறோம் ஏது சமைக்க போறோம்ட்டு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஆனா அப்புறம் கடைசியில இரவு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து அனுப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்றாங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு காண போயிடும். மூன்றாவதாக குரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சற்று கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ். இதுவும் அதே போலதான் அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் எபிசோடிக் ஸ்ட்ரெஸ், இந்த ரெண்டையும் வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு அகற்றல அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் அதிகமான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்ட்ரெஸ் எப்படின்னு சொன்னாக்கா இது வந்து நமக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா அதை அகற்றத்துக்கான அந்த வழி வந்து நமக்கு தெரியாது. அதற்கான ஒரு தீர்வு வந்து நம்மளால காண முடியாது. இது வந்து நமக்குள்ளாரே இருந்து கொண்டு நமக்கு ஒரு விதமான வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியும். உதாரணமா குழந்தை பருவத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக ஒரு நாய் கடிச்சிருக்கலாம். அந்த சம்பவம் வந்து அவங்க மனசுல வந்து ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்திருக்கலாம். அது வந்து அப்படியே அந்த மனசுல இருந்து கொண்டே இருக்கு இல்லையா. அப்போ எதிர்காலத்துல வந்துட்டு நாயை பார்த்தா ஒரு விதமான பயம் வரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல வேற ஏதாவது சம்பவங்கள் கூட எவ்வளவு வயசானாலும் அந்த ஒரு ஆமா, அது என்ன மாதிரியான ஒரு சாதாரண விஷயம்னா சொல்லல, இது வந்து ஒரு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்திருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது அப்படியே இருக்கும் சரிங்களா. சில நேரத்துல குடும்பங்கள்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை வந்துட்டு நல்லா அமையாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் இல்லைங்களா. கணவன் மனைவி கூட ஒரு சுமூகமான உறவு இல்லாமையா இருக்கலாம். அதுவும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் இந்த குரானிக் ஸ்ட்ரெஸ். அதுதான் முதல்ல என்ன சொன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு நம்ம அகற்றிட்டோம் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாக்க இந்த குரானிக் ஸ்ட்ரெஸ் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ ஒரு முள் செடி இருக்கு உதாரணத்துக்கு, அந்த முள் செடியை வந்துட்டு நம்ம மொழியிலே கிள்ளி வீசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இல்லைங்களா. ஆனா அதுவே வந்து நல்ல வேரூன்றி வளர்ந்துருச்சு அப்படின்ற அந்த பட்சத்துல நான் அதை பிடுங்கும் பொழுது நம்ம கைகள்ல வந்துட்டு காயப்படும். ஸோ அதே போலதான் எதுவுமே வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலே நாம அதனுடைய அறிகுறிகளை உணர்ந்து அதை அகற்றிட்டோம்னு சொன்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மன அழுத்தம் வந்து ஒரு வலியாக இருக்கிறது. இந்த வலி என்ன கூடியது வந்து நோய் வரிசையில வரக்கூடியதா? இதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, வலி அப்படின்றது வந்துட்டு ரெண்டு விதமான வலி இருக்கு. ஒன்று வந்துட்டு மன ரீதியில ஏற்படக்கூடிய ஒரு வலி, இன்னொன்னு வந்துட்டு உடல் வலி. இந்த ஸ்ட்ரெஸ் என்பது வந்துட்டு மன ரீதியில நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான வலி. இது வந்து நோய்கள் வரிசையில வந்துட்டு வராது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரத்த அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு நோய்களுடைய வரிசையில வந்துட்டு வராது. ஏன்னு சொன்னாக்கா நோய் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா இந்த ரத்த அழுத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில நான் ரீடிங் பார்த்தேன்னா அது ஒரு ரீடிங் காட்டும், இல்லை சாயங்காலம் பார்க்கும்போது வேறு மாதிரியான ரீடிங் காட்டும். அப்போ அது வந்துட்டு மாறுது.
இல்லைங்களா? அதனால அது வந்துட்டு ஒரு நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது போலதான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும். இன்றைக்கு வந்துட்டு மனநிலை நல்லா இருக்கும். நாளைக்கு பாத்தீங்கன்னா மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் கூடும் இல்லைங்களா? அதனால இது வந்துட்டு நோய்களின் வரிசையில வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மன ரீதியில ஒரு விதமான வலி சில நேரம் நம்ம யாரும் சொல்ல கேட்டிருப்போம். மனசு ரொம்ப வலிக்குது, மனசு ரொம்ப கஷ்டமா ஆமா, இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வலின்றது அது கொஞ்சம் வித்தியாசமான வலி. இன்னொன்னு வந்து அந்த வலி எதுக்காக எனக்கு வருதுன்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளணும். இன்னும் அதிகமா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அது வருது. அப்ப அத நான் உணர்த்தத்துக்காக நான் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு தொடுறோம், சுட்டுருது. திரும்ப தொடுவோமா? தொடமாட்டோம். தொட மாட்டோம். ஏன்னா கத்துக்கிட்டோம். அது போலதான் இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு உடல் வலிய கொண்டு போகும். அது உண்டு. நான் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாயிடுச்சுனாக்க, அது எனக்கு உடல் நோய்க்கு இட்டு செல்லும். அது உண்மை. ஆனா அது வந்து நோய் கிடையாது. மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்களை நீங்க வந்து பார்த்திருக்கீங்களா? அதோடைய அனுபவங்கள் என்னென்ன? அத பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறத விட இன்னைக்கு நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ஆமாமா. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து ஆமாமா. கொண்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தை படிச்சேன். அதாவது 2020ல மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி கணிப்பு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நிறைய பேர் வந்துட்டு மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து விடுபடுவதற்கு அவங்களுக்கு அந்த வழி தெரியல. அதனால அவங்க வந்துட்டு ஒரு நோயா கருதி தனக்குள்ளேயே அதை வந்து வச்சு கொண்டிருக்காங்க. அந்த பாதிப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஆனா அது உணராதவங்களா இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு வேதனை வந்துட்டு கொடுக்கிறது. ஆனா நிறைய பேர் வந்துட்டு பாதிச்சு அதை வந்துட்டு பார்த்துருக்கேன். அதன் அடிப்படையில தான் நானும் வந்துட்டு இதை சொல்றேன். சிலர் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு அனுபவப்பட்டு அகப்பட்டு கொண்டு அதை பாதிப்பெல்லாம் அனுபவம் செஞ்சு மீண்டும் அதுல இருந்து எப்படி வெளிவருது அப்படின்னு சொல்லி கத்துக்கொண்டு அதுல இருந்து வந்து அந்த அனுபவத்தினால மற்றவங்களையும் அவங்க வந்துட்டு வெளியே கொண்டுட்டு வரலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து. அது ஒரு வகை. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க எனக்கு என்னுடைய ஒரு அனுபவம் என்ன சொல்றேன்னாக்க, எனக்கு முதல் முறையா இந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தலைப்பு கொடுத்தவங்ககிட்ட கேட்டேன், ஏன் எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க தான் ஸ்ட்ரெஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு தாட் என்ன வந்ததுன்னு சொன்னாக்கா, எப்படி ஸ்ட்ரெஸ்ல அகப்படாம இருக்கிறது? இப்ப மாட்டிக்கொண்டு வெளிவந்து அந்த அனுபவத்தின் ரீதியில மத்தவங்களை வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ல அகப்படாம அவங்கள காப்பாத்துறதோ அது ஒரு வழிதான். இன்னொன்று எப்படி ஸ்ட்ரெஸ்ல அகப்படாம அவங்கள காப்பாத்துறது அப்படின்ற அந்த வழிகளை வந்துட்டு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, இப்போ என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்க, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வரவே இல்லை அப்படின்னு அர்த்தமா இல்லை. அதே போல சூழ்நிலைகள் எவ்வளவு சூழ்நிலைகளையும் நம்மளும் வந்துட்டு சந்திச்சிருக்கோம். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகாம நம்மள வந்துட்டு தற்காத்து கொள்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு அனுபவம் வந்துட்டு இருக்கு. அந்த அனுபவத்தை பாதுகாப்பா என்ன நான் பாதுகாத்து கொள்றேன். அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அந்த ஒரு அடியை நான் எடுத்து வைக்கல. ஸோ அதுல வந்துட்டு நான் பாதுகாத்து கொள்றேன். இன்னொன்னு வந்துட்டு என்னன்னு சொன்னாக்க, அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான எதிர்மறையான ஒரு சொல். என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு உபயோகப்படுத்துறது இல்லை எதிர்மறையான அந்த ஒரு வார்த்தை. இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு வந்து தடைகள் ரொம்ப இருக்கு, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதெல்லாம் என்னை தடுக்கிறதோ, எதெல்லாம் என்னை வந்துட்டு என்னுடைய மனநிலையை வந்துட்டு கீழே கொண்டுட்டு வருதோ, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்துட்டு நான் உபயோகப்படுத்துறது இல்லை. எனக்கு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு எண்ணமே வந்துட்டு எனக்கு இல்லாட்டினாலும் அந்த ஒரு இதை எனக்கு கொண்டுட்டு வந்துடும். அந்த ஒரு எண்ணத்திலேயே நான் இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, காலையில வேலைக்கு போறாங்க. அவங்க பாட்டு வேலைக்கு போயிருந்தாலும் நிம்மதியா போயிருப்பாங்க. காலையில போயிட்டு அந்த மரத்தடியில உட்காந்துருவா, இன்னைக்கு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஜாதகத்துப்படி நீ பாத்தீங்கன்னாக்கா போகும்போது எதையாச்சும் நீ இடிச்சுக்குவ, ஏதோ ஒரு விபத்து இருக்கு. அவங்க பேசாம வேலைக்கு போயிருந்தாலும் போயிருப்பாங்க. ஆனா இந்த எண்ணத்தோடய போவாங்க, நீங்க இடிச்சுக்குவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எதுலாச்சும் இடிச்சுக்குவாங்க.
அந்த மாதிரி எனக்கு என்னுடைய மனநிலைய, என்னுடைய அந்த ஸ்திதியை கீழே குறைக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை நான் உருவாக்கக்கூடாது. அந்த வகையில தான் நான் இந்த ஸ்ட்ரெஸ், எனக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியல, ஆனா ஸ்ட்ரெஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா நான் திங்க் பண்றேன். இந்த மன அழுத்தம் இருக்கிறது நல்லதா கெட்டதா? மன அழுத்தம் இருக்கக்கூடாதுதான், ஆனா இருப்பது ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். அதை பத்தி ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். மன அழுத்தம் அப்படிங்கறதே நான் முதல்ல சொன்ன மாதிரிக்கு அது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் தான். ஆனா சிலர் நினைக்கிறாங்க தான் அழுத்தம் என்பது நமக்கு தேவை, நமக்கு இருக்கணும். ஆனா அது நல்லது அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னாக்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்ட்ரெஸ் தான். அது சின்னதோ இல்ல பெருசோ, ஸ்ட்ரெஸ்ன்றது ஸ்ட்ரெஸ் தான். அப்போ நான் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தானே, கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா, என் உடல்ல நான் ஒரு நோய் கிருமியை வளர்க்கறதுக்கான சமம். இப்போ நோய் கிருமிகள் ஆரம்பத்திலேயே நான் அதை அகற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, அது எனக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காது இல்லைங்களா? அது போல இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படிதான். ஆரம்பத்திலேயே நான் அதை உணர்ந்து அதனுடைய பாதிப்புகளை நான் அறிந்தவனா இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, நான் அது எனக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். இல்ல மற்றவங்க எவ்வளவு தூரம் அந்த ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சவனா இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எனக்குள்ள நான் வளர்த்து கொள்ள மாட்டேன். ஆக ஆரம்பத்திலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் அகற்றுறது ரொம்ப நல்லது. ஆனா சில விஷயங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சொன்ன மாதிரி அது எனக்குள்ள நான் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். நாளைக்கு நாளைக்கு அது அதிகப்படியா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதுல இருந்து விளக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு பேர் அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம கண் கூட பாக்குறோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நமக்கு மட்டும்னு இல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு கூட எனக்கு இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு சின்ன வயசுல அவ்வளவு கோபம் வருது. அந்த ஆதங்கத்தை அவங்க காட்டுறாங்க. கோபத்துல காட்டுறாங்க, அழுகையில காட்டுறாங்க, பேச்சுல கூட காட்டுறாங்க. இன்னைக்கு எப்படி பிள்ளைகள் இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா அப்போ அதை நம்ம அகற்றி கொள்றதுதான் நல்லதே தவிர, அதை நமக்குள்ள வளர விடக்கூடாது. ஆனா நாளை பின்ன இது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அதுல இருந்து விலகிறதுக்கான வழி தெரியாம வேறு வேறு வழிகளை நம்ம நாடுவோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு தடம் புரண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம அக்யூட் ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அதுல இருந்து நம்ம எப்படி வெளிவர முடியும்? ஏன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாரோட வாழ்க்கையில தினசரி வரக்கூடியது. பொதுவாக நிறைய ரேஷியோ பார்த்தோம்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர முடியும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? அதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். ஆனா இப்போ ஒரு பெண்மணி ஒரு குடும்ப பெண்மணி எடுத்துக்கொள்வோம். அவங்க காலையில எழுந்திருக்கணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், காலையில எழுந்திரிக்கணும், காலை உணவு தயாரிக்கணும், என்னென்ன வேலைகள் அடுக்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இரவு படுக்க போற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு கொள்ளலாம். இந்த டைம்குள்ள இந்த காரியத்தை நான் செஞ்சிடணும், இந்த டைம்குள்ள இந்த காரியத்தை நான் செஞ்சிடணும். ஆனா செய்யற காரியத்தை நான் சந்தோஷமா செய்யும். அது என்ன மாதிரியான காரியம்? நீங்க தான் செய்ய போறீங்க, உங்களுக்காக தான் செய்ய போறீங்க, உங்க குடும்பத்தினருக்காக தான் அதை செய்ய போறீங்க. ஆனா செய்யக்கூடிய அந்த காரியத்தை நான் சந்தோஷமா செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்க, அங்க அந்த நெகட்டிவான அந்த வரத்துக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப குறைவு. லட்சியம் என்பது வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் கொண்டிருக்கிறது இல்லை. அன்றாட வாழ்க்கையிலயும் நமக்கு லட்சியம் வேணும். அப்போ ஐயோ நாளைக்கு எந்திரிக்கும் போது இவ்வளவு வேலை இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறத விட அதே என்னுடைய எனர்ஜி குறைச்சிரும். அப்போ நாளைக்கு எழுந்த பிறகு சரி, இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடறேன், இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை ஆமா ஒரு திட்டம் போட்டு நம்ம செய்யணும். அப்போ இன்னொன்னு நம்ம சந்தோஷமா எதுவும் செய்யும்போது அங்க ஒரு களைப்பு தெரியாது, அங்க ஒரு
ஒரு விரக்தி இருக்காது. அப்போ எல்லாரும் அதை வந்துட்டு நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அப்பப்போ நம்ம அதை பத்தி யோசிக்கும் போது, அந்த நேரத்துல யோசிக்கும் போது தான் வந்து அது பெருசா தெரியும். முதலே நம்ம வந்து அதுக்கு திட்டம் போட்டுட்டோம்னா இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது அது அவங்க கடமை, அவங்க செய்தாகணும். அந்த இடத்துல ஏன் அது ஸ்ட்ரெஸ்ன்றது வருது? மகிழ்ச்சியா செய்வோம். கிராமங்கள்ல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே சிட்டிஸ்ல நிறைய இருக்கு. மலேசியால ஸ்ட்ரெஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர்லன்னு நாங்க நினைக்கிறோம். வெளிநாடுகளில் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு மட்டும் இல்லை, உலக நாடுகள்ல மேலை நாடுகள்ல பார்த்தோம்னாக்க அதிகமாக இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி கிராமப்புறங்கள்ல வாழ்றவங்களுக்கும் இருக்கு ஸ்ட்ரெஸ். ஆனா அந்த அளவுக்கு இல்லை, ஒரு குறைவான ஒரு நிலையில இருக்கு. ஏன்னு சொன்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது மாறிடுச்சு. மேலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கு வந்துட்டு தொழில்நுட்பம், அவசர காலகட்டம், கணினி யுகம் இப்படி மாறிடுச்சு. இப்ப அதிகமா மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட வேலை எப்படின்னு சொன்னாக்க மனசு வந்துட்டு அதிகமா அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. மன சம்பந்தப்பட்ட வேலை, புத்தி சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகமா அவங்க வந்துட்டு புத்தியை வந்துட்டு மென்டல் ஒர்க் அது பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி உடல் உழைப்பு தான் அதிகம். அவங்க பல மன ரீதியில அவங்க வந்துட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உடல் உழைப்பு அதிகம். அப்போ உழைப்புனால அவங்க ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்போ உழைப்பு முடிஞ்ச பிறகு அதன் பிறகு எல்லாரும் வந்துட்டு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பாருங்களேன். அப்போ எங்க நான் வந்துட்டு என்னோட மனசை நான் அதிகம் பயன்படுத்தணும், அங்க வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது போல மேலை நாடுகள்ல பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்பம் காரணமாக நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு கணினி யுகமாயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வேலை வந்துட்டு அவங்களுடைய ஆற்றல்கள், அந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஏன்னா மனிதர்களுடைய அந்த திறமைகள், ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே அது வந்துட்டு ரொம்ப முடக்கிடுச்சு. அப்போ அவங்களுடைய ஆற்றல்களை வந்து அவங்க வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே வந்துட்டு மிஷினரிஸ், அதாவது இயந்திர ஒரு உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் இயந்திரம் போலதான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். யாருமே வந்துட்டு ஒரு அந்த கிராமத்து வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் உள்ள அந்த வித்தியாசம் தெரியாமனாக்கா தெரியும். இப்போ மேலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக வாழ்க்கை வந்து ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கிராமப்புற வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு வேறுபாடா இருக்கு. மன அழுத்தம் எனக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவ்வளோ ஆழமான விஷயமாக இருக்கிறதுன்றதை வந்து நீங்க ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு சின்ன விதையாக இருக்கும்போதே நம்ம வந்து அந்த ஒரு சின்ன வளரும் போதே நம்ம அது முளையிலே வந்து நம்ம கிள்ளி விடணும். இல்லைன்னா அது வந்து விருட்சமாக மரமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்பதை பற்றி ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி. வணக்கம் சிஸ்டர். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்று நாம் மன இறுக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வரும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிடுகிறது. எப்போ நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு செயல் செய்யும் போது மகிழ்ச்சிகரமான ஒரு எண்ணங்கள் நம்ம அதிகமாக வைக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம். எத்தனை விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மன இறுக்கத்தை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.